எப்ப பாரு சமையல்னே இருக்கும். நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தான்னு பார்த்தா இந்த பசங்க இருக்குதே, அது வேணும் இது வேணும், அது கொண்டு வேணும் இது கொண்டு வேணும். இந்த சாப்பாடு தலையில நிறைய சிக்கு இருக்குது, சிக்கு வேற வாரணும். சரி கறி கொத்திக்கிட்டு நம்ம போய் அவளுக்கு சிக்கு எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்குள்ள கறி கொத்திடும். ஏண்டி சாரா, உங்க அக்கா தலையில அவ்வளவு சிக்குல உன் தலையில இன்னும் இப்படி சிக்கு இருக்குது. இப்படி சண்டை பிடிச்சிருக்காம இங்க வாங்கடி, இங்க வா, நீ இங்க வா, வந்து உட்காரு. அம்மனு கால அல்லக்கா சீடுறேன். இங்க பாரு, மூளை சிக்கி வச்சது மண்டையா இது. என்னடி இது மண்டை உனக்கு கிடக்குற கடை. இங்க பாரு எவ்வளவு சிக்கு இருக்குதுன்னு. இது சீப்பால இங்க வாரம்னா சீப்பே உடஞ்சிரு போல இருக்குது. ஐயோ என்னமா சிக்கு இருக்குது. இது மண்டையா எப்படி சிக்கு இருக்குது பாரு. எதுவும் பண்ண எப்படி சிக்க போகும், மறுபடியும் சிக்கு இருக்குன்னு செய்யும். எல்லாம் ஊண்டி எல்லாம் செஞ்சதான் எல்லாம் சிக்கெல்லாம் பீத்து அழகா இருக்க முடி. பேசாம உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு அக்காவுக்கு உனக்கு இது வாங்கி தர மாட்டேன், அக்காவுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருவேன். எதுவும் பண்ணா எப்படி போகும்? பேசாம உட்காந்துக்கிட்டு வர இன்னும் பாச செஞ்சிடுவேன். ஆயிஷா, ஆயிஷா இங்க வாமா. எல்லாருக்கும் வேலையா தான் இருக்குது. சரிம்மா நீ உள்ளுக்கே உட்காந்துக்க. ஏண்டி ஒழுங்கத்தான பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேசாம உட்காந்துக்கிட்டு. இன்னில இருந்து படுற பாட்டை பாறேன், இது கட்டி விட்டுறேன். ஏய் முடி கட்டின உனக்கு என்ன வலிக்குது, பேசாம உட்காந்துக்கிட்டு. தேங்காய் போத்தல் வாங்கி வச்சு அதையும் காலி ஆக்கிட்டீங்கடி. உங்களுக்கு எதை தாண்டி வாங்கி வைக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. இதோ கொஞ்சம் தான் கட்டிட்டேன் போச்சுதான். சத்தம் போடாம உட்காந்துக்கிட்டு இதோ பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம். உங்களுக்கு முடிய கட்டி முடிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு ஆள் ஆயிடும்டி. இப்போ சூப்பராக பாப்பராக்கன்னு சொல்லி கேட்டுரு. சரி நான் சரி நீங்க அவன் போய் கறி வச்சுட்டான் பார்த்துட்டு வந்துடுறேன்.